அது இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, அந்த டிவோர்ஸுங்கிறது வந்து இறைவனுக்கு ஒரு பிடிக்காத ஒரு செயல். அதாவது யாருடைய பேச்சை கேட்டாவது கணவனுடைய கேரக்டர் தெரியல, மனைவியுடைய கேரக்டர் தெரியல சொல்லிட்டு பார்க்காம தெரியாம சொல்லாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள குறைகளை வந்து தேடாதீங்க. அதாவது கணவன் மனைவிட்டு தேடுறது, மனைவி வந்து கணவன் குறைகளை தேடுறது, அது மாதிரி பண்ணாதீங்க. யூகம் பண்ணாதீங்க. கணவன் பண்ணிப்பாரா இல்லை மனைவி பண்ணிப்பாரு யூகம் பண்ணாதீங்க. ஈகோ பார்க்காதீங்க. ஒருத்தருக்குள்ள ஈகோ பார்க்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் கேரக்டர் உங்களுக்கு பிடிக்காத கேரக்டர், அது கணவன் தான் சரி, மனைவி தான் சரி, அந்த கேரக்டர் வந்து உடனே திருத்தணும்னு பார்க்காதீங்க. மெதுவா திருத்த பாருங்க. அது மனைவி வந்து நம்ம கணவனுடைய அடிமை இல்லை, அது அடிமை ஒன்றும் இல்லை. அது கணவன் வந்து மனைவியிட்ட வந்து எப்போதுமே வந்து சிறந்த முறையில் நடந்துக்கணும். மனைவி வந்து கணவன்கிட்ட வந்து எப்போதும் வந்து கணவனுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்து, கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு, கணவனுடைய வந்து பொறுமையா இருக்கும். கணவன் பேசும்போது மனைவி பொறுமையா இருக்கும், மனைவி பேசும்போது கணவன் பொறுமையா இருக்கும். அது அன்பை வந்து வெளிக்காட்டுங்க. அது எப்போதுமே அன்பை வெளிக்காட்டுங்க. அன்பை வெளிக்காட்டுறது வந்து யோசிக்காதீங்க. கணவன் ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி புகழ்ந்து பேசுங்க. மனைவி ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்கன்னா